என் பேத்திக்கு இப்போ முழாண்டு தேர்வு நடைபெற்று வருது. முழாண்டு தேர்வு நடைபெற்று வரக்கூடிய சமயத்தில் என் பேத்தி முதல் மாதவிடாய் ஏற்பட்டது. அதனால் அந்த பள்ளிக்கு தேர்வுங்கிறனால கூட்டிகிட்டு போய் விட்டோம். அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ளுக்குள்ளே உட்கார வச்சு எல்லா குழந்தைகளோட உட்கார வச்சு தேர்வு எழுத வைக்கல. என் குழந்தைய வெளியே படிக்கட்டில் உட்கார வச்சு தனியாக உட்கார வச்சு தேர்வு எழுத வச்சாங்க. இது மிகப்பெரிய மனவேதனை ஏற்படுத்துது. பள்ளிக்கூடத்துலையும் தீண்டாமை செயல்படுதான்னு சொல்லி எங்களுக்கு மிக மோசமான ஒரு நிலைக்கு வந்தது. அந்த புள்ள முழுசாக எக்ஸாமையவே எழுதலை. மனவேதனையோடு என்னுடைய பேத்தி வீட்டுக்கு வந்தா. ஆகவே சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த பள்ளி நிர்வாகத்தின் மேல் நடவடிக்கை எடுக்க மறுத்தா மக்கள் விடுதலை முன்னணியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை கையில் எடுப்போம்ங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா? காட்டு, என்ன எக்ஸாமு? என்ன எக்ஸாம் பாப்பா? ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்கா? யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது? எந்த மிஸ்ஸு? பிரின்ஸிபல் மிஸ்ஸும் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுன எக்ஸாமு? மண்டே இப்போ இங்கே தான் உட்காந்து எழுதுனியா? எந்த டெஸ்கில்? முன்னாடி உட்காந்து பாஸ்போர்ட்டில் தான் உட்காந்து எழுதுனியா? சரி எழுது. ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா? உள்ள கிளாஸ்க்குள்ளே உட்காரணும் நீ சொல்லலையா? புரியல. கிளாஸ் மிஸ்ஸு இங்கே கூப்பிட்டாங்க அங்கே வர சொல்லி, அதுக்கப்புறம் பிரின்ஸிபல் மிஸ் இங்கேயே உட்காந்து சொல்லிட்டாங்க. பிரின்ஸிபல் மிஸ் உன்னை இங்கேயே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா? ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா? வீதியில் உட்காந்து தான் எழுதணுமா? இல்லையா?